என் பொண்ணுக்கு வந்து கடவுள் காப்பாற்ற கூடாது. நீ ஏமா அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு போன அப்படி? அவர் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டார் மேடம் எனக்கு. நான் பார்த்துக்கிறேன். நல்ல பையனா? அவர் எந்த கெட்ட பழக்கம் நல்லா பார்த்துக்குவாருங்க. எனக்கு எந்த தொந்தரவும் அவரால். என்ன பிரச்சனை? வேலைக்கு போகிறது இல்லைங்க. ஏன் தெரியலங்க மேடம். கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் வேலையை விட்டு நின்னுன்னு சொல்ல மாட்டேன்றாரு. டிசம்பர் 8ஓடு நின்னவர் தாங்க, இன்னுமே வேலைக்கு போகல. என்னன்னு உனக்கு தெரியாது. கேட்டால் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு தேவை சாப்பாடு எங்கள் வீட்டில் போடுறோம்ல அப்படின்றாருங்க மேடம். இவங்க எனக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் அதையும் நிறுத்தவே சொல்லிட்டேன். எனக்கு காசுலாம் நீங்கள் போட்டு விடாதீங்க, நீங்கள் காசு போடுற தைரியத்தில் தான் அவர் வந்து எனக்கு வேலைக்கு போக மாட்டேன்றாரு. ஆனால் இவங்க போட்டு விட்டா எடுத்து கொடுக்கறது இல்லைங்க என் கையில். அம்மாங்க போட்டு விட்றாங்க, அது அவர் அக்கௌண்ட்டு தான், எனக்கு அக்கௌண்ட் இல்லைங்க. அதை எடுத்து எனக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு தேவையானது வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்க கேட்டால் நான் வாங்கி கொடுக்குறேங்கம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. டைம்ல என்ன கேட்குறேன் மேடம், எனக்கு ஒரு பிஸ்கெட் இல்லை, எனக்கு ஒரு பால் இல்லை, ஒரு பழம் இல்லை அப்படின்னுக்குள்ள எனக்கு நான் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு 500 ரூபாய், என்னோட 500 ரூபாய் அன்னைக்கு சம்பளமும் வச்சு நான் கொரியருக்கு அனுப்பி வைக்கிறேன் மேடம். நான் போட்டு விட்றாங்க, கொரியரில் அனுப்பிடுவாங்க. ஊட்டியிலேருந்து சென்னைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலுமே வாங்கி ஒரு 2 நாளில் கொரியர் எனக்கு வந்துருங்க. பிஸ்கெட் கூட வாங்கி அனுப்பியிருக்கேன் மேடம். இந்த தாய்க்கு எந்த கஷ்டத்துக்கு யாருக்கும் வரக்கூடாது. அவங்க வந்து பிஸ்கெட்ல சாப்பிடக்கூடாது. அவங்க தங்கச்சி பவித்ரா சொல்றது, நான் ரூமுக்குள்ள வந்து பார்க்கும்போது பிஸ்கெட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு மேடம். உனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் இப்போ ரீசெண்டாக எடுத்தாங்களா? இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்ததுங்களா? நீங்கள் எடுத்தீங்களா? நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகிறீங்களா? டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இப்போ 2024 போனேங்க மேடம். அப்படின்னா அதையும் டிவியில் செல்லில் பார்த்துட்டு இந்த குழந்தைக்காக ஒரு கேம்ப் போடுவாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட போய் எடுத்தவங்க. 2 பேர்த்துக்கும் எனக்கு சுகருக்கு தான் சொன்னாங்க. அவருக்கு நல்லா இருக்குது நார்மலாக, அவர் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கார், டயட் ஃபாலோ பண்ணணும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கன்னு. வெளியில் வந்து அவங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறோங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. உங்களை யார் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னது? எங்களை கேட்காம உங்களை யார் போக சொன்னது? உன்னோட ஹெல்த்தை பற்றி என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் சொல்லிங்க மேடம், சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, இது கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மேடம். இங்கே வரணும்னு ஏமா முடிவு பண்ண? வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் நான் போனோம்னா அவங்களையும் கூப்பிட்டு பேசுவாங்க, என்னையும் கூப்பிட்டு பேசுவாங்க. நான் சொல்கிறது எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது மேடம் இந்த ஊரில்.